ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜூன் 7 and 8 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நியூஸ், ஷுஹா தால் அஃபிஷியலி கால்டு ஜெயபிரகாஷ் நாராயணன் பர்த் செஞ்சுரி இன் பாலியா டிஸ்ட்ரிக்ட் உத்தரப்பிரதேஷ் பிகம் இந்தியாஸ் 100th ராம்சார் சைட் இன் ஜூன் 2026. ஃபஸ்ட்டு ராம்சார் சைட்னா என்னென்னு பார்த்துடலாம். அது வந்து இந்த வெட்லேண்ட் ஈரநில பகுதி இருக்கும்ல, அது அப்புறம் இந்த லேக்ஸ் வந்து இருக்கும், பேட் செஞ்சுரி, மாசஸ், அப்புறம் வாட்டர் பாடிஸ் இதெல்லாம் இருக்கும். அந்த இடத்துக்கு வந்து இன்டர்நேஷ்னல் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஸ்பெஷல் ரெகக்னேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து ராம்சார் சைட்டுன்னு வந்து சொல்கிறோம். இதில் வந்து இந்தியா 100வது ராம்சார் சைட்டு, அதுதான் வந்து இந்த பாலியா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஷுர்ஹாத்தால். இந்த பாலியா டிஸ்ட்ரிக் வந்து உத்தரப்பிரதேஷில் இருக்குது. உத்தரப்பிரதேஷில் இந்த ஷுர்ஹாத்தால் வந்து 13வது ராம்சார் சைட்டாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு குளோபல் ரேங்கிங்கில் வந்து பார்க்கும்போது யூகே வந்து ஃபஸ்ட்டாக இருக்காங்க. அதில் 176 சைட்டு. மெக்சிகோ வந்து 2வது இடத்துல இருக்காங்க, 144 சைட். இந்தியா வந்து 100 சைட்ஸ் வந்து வச்சு 3rd பிளேஸில் வந்து இருக்குது. ஸோ இந்தியா ரேங்கிங் ஆசியாவில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து இருக்காங்க. அதாவது ஆசியா சைடில் வந்து இந்தியா ஃபஸ்ட் ரேங்கிங் இருக்காங்க. டோட்டல் ராம்சார் சைட் உலகத்தில் டோட்டலாக வந்து இருக்கிறது வந்து 2595 ராம்சார் சைட் வந்து இருக்குது. இந்தியாவில் வந்து ராம்சார் சைட் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் 20 சைட்ஸு, யூபியில் 13 சைட்ஸு, ஒடிசாவில் 6 சைட்ஸ் வந்து இருக்காங்க. இதை வந்து டிசைனேட் பண்ணுறது மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். இந்தியா ஹேஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ராம்சார் சைட் இன் ஆசியா. ஸோ அதை ஃபஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தோம்ல, அது வந்து ஆசியா. ராம்சார் கன்வென்ஷன் ஆன் வெட்லேண்டோட அடாப்ட் எப்போ பண்ணாங்கன்னா, ராம்சாரோட இது வந்து ஈரானில் இருக்குது. அது 1971 வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்போ இருந்து ஆக்டிவாக இருக்குன்னா, கேம் இன்டு ஃபோர்ஸ் 1975. இந்தியா இந்த ராம்சார் கன்வென்ஷனை எப்போ ஜாயின் ஆயிடுச்சுன்னா, 1st February 1982 வந்து ஜாயின் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து, மியான்மர் பிரசிடெண்ட் யூ மிங் அங் ஹெலாங் விசிட்டட் இந்தியா. இவங்க வந்து அதாவது மியான்மரோட பிரசிடெண்ட் வந்து இந்தியாவுக்கு விசிட் வந்திருக்காங்க. எதுக்காகனா, ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் விசிட் டு இந்தியா அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபாரின் ட்ரிப் அஸ் பிரசிடெண்ட். இவங்க வந்து மியான்மருக்கு பிரசிடெண்ட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவுக்கு அஃபிஷியல் விசிட்டாக வந்திருக்காங்க. இதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு ஃபாரின் ட்ரிப் கூட. இந்தியா மியான்மர் பிஸ்னஸ் ஃபாரம் ஹெல்ட் இன் நியூ டெல்லி. ஸோ நியூ டெல்லியில் இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் இடையில் வந்து இந்த பிஸ்னஸ்க்கான MOU ஃபாரம் வந்து நடந்திருக்கு. இதை ஆர்கனைஸ் பண்ணுறது கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அண்ட் UMFCCI, அதாவது யூனியன் ஆஃப் மியான்மர் ஃபெடரேஷன் ஆஃப் சேம்பர்ஸ் அண்ட் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. மியான்மரோட பிரசிடெண்ட் யூ மின் அங், அவங்களோட கேபிட்டல் நெய் பியூ பாவ், கரன்சி பர்மிஷ் கேட். Next news, Government of India formed 6 sector specific working groups in June 2026. அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து 6 செக்டாரில் வந்து ஸ்பெசிஃபிக் ஒர்க்கிங் குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதோட வந்து சேர்பர்சனாக அமர்தீப் சிங் பஹாத்தியா, அவங்க வந்து செக்ரட்டரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ப்ரொமோஷன் இண்டஸ்ட்ரி இன்டர்னல் ட்ரேட். ஐடென்டிஃபை அப் டு 100 ப்ராடக்ட்ஸ் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ். எதுக்காக இந்த 6 ஸ்பெசிஃபிக் ஒர்க்கிங் குரூப் போட்டிருக்காங்கன்னா, இந்தியா வந்துட்டு அதிகமாக ஃபாரினில் வந்து இம்போர்ட் பண்ணுது. அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்தியாவிலே வந்து அந்த பொருளை வந்து உற்பத்தி பண்ணி நம்மளோட அந்த இம்போர்ட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்காக இந்த 6 செக்டார் ஸ்பெசிஃபிக் ஒர்க்கிங் குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சேர்பர்சனாக DPIITயோட செக்ரட்டரி அமர்தீப் சிங் பஹாத்தியாவை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இப்போ வந்து இப்போதைக்கு இனிஷியல் வந்து 100 ப்ராடக்ட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை இந்தியாவிலே வந்துட்டு இம்போர்ட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்கு, ஜாபை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பண்ண முடியுமான்னு சொல்லி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து RBIயோட மானிட்டரி பாலிசி பார்க்குறோம். செகண்ட் பை மந்த்லி மீட்டிங் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 2026-27. இதோட சேர்பர்சன் சஞ்சய் மல்ஹோத்ரா, RBIயோட கவர்னர். ரெப்போ ரேட் வந்து 5.25% இருக்குது. ஃபஸ்ட் நம்ம ரெப்போ ரேட் தான் என்னென்னு பார்த்துலாம். RBI வந்து பேங்க்ஸ்க்கு லோன் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் வந்து ரெப்போ ரேட் சொல்கிறோம். அதாவது RBI வந்து மற்ற நேஷ்னலைஸ் பேங்க்குக்கு வந்து லோன் கொடுக்கும், அதை வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து வாங்குவாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து ரெப்போ ரேட்டுன்னு சொல்கிறோம். ரெப்போ ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளோட லோன் வந்து காஸ்ட் ஆகும். ரெப்போ ரேட் ரெடியூஸ் ஆச்சுன்னா லோன் வந்து ரொம்ப சீப் வேல்யூவில் வந்து கிடைக்கும். இப்போ ரெப்போ ரேட்டோட பர்சன்டேஜ் வந்து 5.25%. ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னா சேம் அப்படியே வந்து உல்டாவாக வந்து பேங்க்கு கிட்ட RBI வந்துட்டு
அதாவது பேங்க்ஸ் கிட்ட எக்ஸ்ட்ரா மணி இருந்தால் அதை ஆர்பிஐ கிட்ட டெபாசிட் பண்ணும், அதுக்கு ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். அதுதான் வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னு சொல்கிறோம். இப்போ அந்த ரேட் வந்து 3.35%. நெக்ஸ்ட் ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி SDF, அது 5% வந்து இருக்குது. அதாவது பேங்க்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா மணியை ஆர்பிஐ கிட்ட கொலட்ரல் இல்லாமல் டெபாசிட் பண்ண யூஸ் பண்ணுற ஃபெசிலிட்டி. கொலட்ரல்னால் எந்த ஒரு டாக்குமெண்ட்டை வந்து இல்லாமல் கொடுக்கறது தான் வந்து இந்த SDF ஓட ஃபெசிலிட்டி. இது வந்து 5% வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் MSF மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி 5.50%. பேங்க்ஸ்க்கு எமர்ஜென்சியாக மணி நீட் இருக்கும்போது ஆர்பிஐ கிட்ட ஓவர் நைட்டாக லோன் வாங்குகிற ஃபெசிலிட்டி தான் இந்த மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அது 3%. ஸோ கேஷ் ரிசர்வ் ரேஷியோனா பேங்க் கலெக்ட் பண்ண டெபாசிட்டில் 1% அமௌண்ட்டை வந்து ஆர்பிஐ கிட்ட கேஷாக கொடுத்து வச்சிரும். ஸோ இதான் வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. நெக்ஸ்ட்டு ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ 18%. ஸோ ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோனா பேங்க் டெபாசிட்டில் 1% அமௌண்ட்டை அவங்கக்கிட்ட சேஃப் அசட்காக வந்து எடுத்து வச்சுருக்கோம். இது ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் ரேட் 5.50%. ஆர்பிஐ பேங்க்ஸுக்கு லாங் டேர்ம் லோன் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ அது வந்து 5.50% இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்தியாவோட க்ரோத் அண்ட் இன்ஃப்ளேஷன் ப்ரொஜெக்ஷன் வந்து பார்க்குறோம். இது குவார்ட்டர்லி பிரேக்கப் தான். ஸோ குவார்ட்டர்லி பிரேக்கப்பில் ஜிடிபி க்ரோத் வந்து 6.6%. இது குவார்ட்டர் 1ல். குவார்ட்டர் 2ல் வந்து 6.3%. குவார்ட்டர் 3 6.5%. குவார்ட்டர் 4 6.8% இருக்காங்க. சிபிஐயோட இன்ஃப்ளேஷன் ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 27 வந்து 5.1%. ஸோ குவார்ட்டர் 1 ஃபினான்ஷியல் இயர் 27 4.2%. குவார்ட்டர் 2 வந்து 5.1%. குவார்ட்டர் 3 5.9%. குவார்ட்டர் 4 5.4% வந்து ப்ரொஜெக்ட் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஃபுல்லி அக்சசபிள் ரூட் FAR வந்து எக்ஸ்பேண்ட் வந்து ஆகியிருக்கு. ஸோ FARனால் என்னென்னா ஃபுல்லி அக்சசபிள் ரூட். அதாவது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியா கவர்மெண்ட் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ வந்து அலோவ் பண்ணியிருக்கு. அது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த ரோடு ரயில்வே ஸ்கீம்ஸில் வந்து மணி வேணும். அப்போது கவர்மெண்ட் வந்து பாண்ட் இஷ்யூ பண்ணும். அந்த பாண்டில் வந்து இப்போ ஃபாரினரும் வந்து அந்த பாண்டை வாங்கி மணி வந்து கொடுத்துப்பாங்க. ஸோ ப்ரீவியஸாக வந்து அது அப் டு 10 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து 15 இயர்ஸ் 30 இயர்ஸ் 40 இயர்ஸாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு NRI நான் ரெசிடெண்ட் இந்தியன் OCI ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா இன்வெஸ்ட்மெண்ட், அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓல்டு லிமிட் வந்து 10% இருந்துச்சு. இப்போ நியூ லிமிட் வந்து 24% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ OCIனா என்னென்னா இந்தியன் சிட்டிசன் வந்து இருக்க மாட்டாங்க, ஆனால் இந்தியன் ஆர்ஜின் வந்து இருப்பாங்க. அவங்கக்கிட்ட OCI கார்டு வந்து இருக்கும். அதுதான் வந்து OCI. நான் ரெசிடெண்ட் இந்தியானா இந்தியாவில் வந்து வந்திருப்பாங்க, ஃபாரினில் வந்து போய் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க வந்து நான் ரெசிடெண்ட் இந்தியனாக வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபாரெக்ஸ் ஸ்வாப் ஃபெசிலிட்டி கன்செஷனல். இது வந்து இந்த ஃபாரெக்ஸ் ஸ்வாப் அப்படின்னா கரன்சி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கான அக்ரிமெண்ட். அது செப்டம்பர் 30, 2026 வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்தியாவுக்குள்ளே வந்து அதிக டாலர் வந்து வர வைக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட கன்செஷனாக வந்து இருக்குது. பர்பஸ் இன்டிவைஸ் வந்து 3 to 5 years ECB பை பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ். ECB அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ். ஸோ அடுத்து FCNR டெபாசிட். FCNRனா ஃபாரின் கரன்சி நான் ரெசிடெண்ட் டெபாசிட். ஹெட்ஜிங் காஸ்ட் பை RBI டில் செப்டம்பர் 30, 2026. RBI ஃபுல்லி ஹெட்ஜிங் காஸ்ட் அப்படின்னா யூஎஸ்ஏல வந்து இருக்கிற ஒரு NRI இந்தியன் பேங்க்கில் ஒரு $10,000 வந்து FCNRஐ டெபாசிட் பண்ணுறாரு வச்சுப்போம். அதில் இன்றைக்கி ஒரு USD வேல்யூ 85 rupees, நாளைக்கு வந்து ஒரு USD வேல்யூ 80 rupees. ஸோ இது வந்து 90 rupees கூட வந்து ஆகலாம். இப்படி டாலரோட வேல்யூ வந்து மாறி மாறி வரும்போது கரன்சி ரிஸ்க் வந்து நடக்கும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு கரன்சி வேல்யூ மாறி லாஸ் வராமல் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் மாதிரியான ஒரு காஸ்ட்டு. ஸோ அதுதான் வந்து RBI வந்து பேங்க் தான் ஹெட்ஜிங் காஸ்ட் வந்து பே பண்ணிக்குது அப்படின்னு வந்து சொல்லுது. இப்போது RBI சொல்கிறது வந்து FCNR டெபாசிட்டுக்கு ஹெட்ஜிங் காஸ்ட் வந்து அதாவது RBI வந்து பியர் பண்ணிக்க
பண்ணிக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இதனால் என்ன பெனிஃபிட் ஆகும்னா பேங்க்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் வந்து இருக்காது. பேங்க்ஸ்க்கு அதிகமாக எஃப்சிஎன்ஆர் வந்து டெபாசிட் வந்து அட்ராக்ட் நடக்கும். என்ஆர்ஐ வந்து அதிகமாக டாலர் டெபாசிட் வந்து பண்ணுவாங்க. இந்தியாவுக்கு டாலர் இன்ஃப்ளோ வந்து அதிகமாகும். இது வந்து செப்டம்பர் 30, 2026 வரைக்கும் இது வந்து பண்ணிக்க முடியும். எஃப்சிஎன்னால் டெபாசிட் வந்து பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்பிஐ அவுட்ஃப்ளோ. என்பிஐனா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர். ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவிலேருந்து மணி எடுத்துகிட்டு வந்து போயிட்டாங்க. எவ்வளோனா $13.7 பில்லியன் வந்து ஈக்விட்டி மார்க்கெட்லேயும் $0.3 பில்லியன் வந்து டெப்ட் மார்க்கெட்லேயும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்போர்ட் ரியலைசேஷன் பீரியட் வந்து நியூ பீரியட் 9 மந்த்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த நியூஸ், நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆஃபீஸ் ரிலீஸ்டு இந்தியாஸ் ஜிடிபி ப்ரொஃபஷனல் எஸ்டிமேட்ஸ் ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 26. இது வந்து எது அண்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அண்டரில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது என்எஸ்ஓ வந்து இந்தியாவோட ஜிடிபி வந்து ப்ரொஃபஷனல் எஸ்டிமேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு. ரியல் ஜிடிபி வேல்யூ வந்து ஃபினான்ஷியல் இயர் 26ல் 7.7%, Q4 ஃபினான்ஷியல் இயர் 26ல் வந்து 7.8%, நாமினல் GDP 8.9% to Q4ல 9.1%. ரியல் GVA growth வந்து 7.9% to Q4லையும் 7.9%. நாமினல் GVA growth வந்து ஃபுல்லாக வந்து அந்த ஃபினான்ஷியல் 26க்கு 9.1%, Q4ல 9.9%. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஜிடிபினா என்ன பார்த்தோம்? ஜிடிபி அப்படிங்கிறது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ ஒரு கண்ட்ரியோட 1 இயரில் வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுது குட்ஸ் அண்ட் சர்வீஸோட டோட்டல் வேல்யூ தான் வந்து ஜிடிபி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஜிவிஏ அப்படின்னா கிராஸ் வேல்யூ ஆடட். அதாவது டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் வந்து எக்கனாமிக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் கொடுக்குதுன்னு வந்து மெஷர் பண்ணுறது அந்த ஜிவிஏ. ஃபஸ்ட்டு வந்து பேஸ் இயர் வந்து இயர்லியர் 2011லேருந்து 2012 வரைக்கும் வந்து வச்சுருந்தாங்க. இப்போ வந்து 2022லேருந்து 2023 இதை பேஸ் பண்ணி இந்த ஜிடிபியை வந்துட்டு எஸ்டிமேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ நாமினல் ஜிடிபி அப்படிங்கிறது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணால் வந்து வர ஜிடிபி தான் இந்த நாமினல் ஜிடிபி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பிஎஃப்சிஏ ப்ரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், பீப்புள் ஸ்பெண்டிங் மணி, அது வந்து 7.7% வந்து இருக்குது ஃபினான்ஷியல் 26ல். ஜிஎஃப்சிஎஃப் கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டோட டிமாண்ட் வந்து சொல்கிறது அந்த கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன். இது 8.2% வந்து இருக்காங்க. ஜிஎஃப்சிஇ கிராஸ் ஃபிக்ஸ்டு கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், இது கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது சொல்கிறாங்க. 5.5% ஃபினான்ஷியல் 26. நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியா ஸ்லிப்டு டு 7th place இன் குளோபல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ரேங்கிங். ஃபஸ்ட்டு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்னா என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இதோட ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேர் ப்ரைஸ் இன்ட்டு டோட்டல் ஷேர்ஸ். அதாவது ஒரு கம்பெனியில் ஷேர் ப்ரைஸ் ஒரு ஷேர் வந்து 100 rupeesன்னு வச்சுப்போம். டோட்டல் ஷேர்ஸ் வந்து அப்போனா 10 crore வந்து இருக்குது. இப்போ டோட்டல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்துட்டு 1000 crore வந்து வரும். அதாவது 100 × 10 crore 1000 crore. அதாவது ஒரு கண்ட்ரி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்டட் கம்பெனிஸ் எல்லாத்தோட மார்க்கெட்டோட டோட்டல் வேல்யூ, அதுதான் வந்துட்டு கண்ட்ரியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சொல்லுவோம். அதில் இந்தியா வந்து 7th பிளேஸ்க்கு வந்து ஸ்லிப் ஆகிடுச்சு. இது வந்து யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா பேஸ்ட் ஆன் ப்ளூம்பர்க் டேட்டா. இயர்லியர் பிளேஸ் வந்து இந்தியா 6th பிளேஸில் வந்து இருந்துச்சு. இப்போது சவுத் கொரியா வந்து அந்த பிளேஸ்க்கு வந்து 6th பிளேஸ்க்கு வந்துடுச்சு. இந்தியா 7th பிளேஸ்க்கு போயிடுச்சு. இந்தியாவோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷனோட வேல்யூ $4.84 trillion, சவுத் கொரியாது $5.01 trillion. இது 6th பிளேஸில் வந்து சவுத் கொரியா இருக்குது. Taiwan had earlier overtaken India in May 2026 to secure 5th position. அதாவது இந்தியா வந்து இந்தியா வந்து 5th பொசிஷனில் இருந்ததை வந்து ஓவர்டேக்கன் பண்ணி தைவான் வந்து 5th பொசிஷனுக்கு வந்துடுச்சு. ஸோ அப்போது இந்தியா 6th பிளேஸ்க்கு போயிடுச்சு. இப்போ அகெயின் ஸ்லிப் ஆகி சவுத் கொரியா 6th பிளேஸ்க்கு வந்துட்டு இந்தியா 7th பிளேஸ்க்கு போயிடுச்சு. தைவானோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் $5.15 trillion 5th பொசிஷனில் இருக்குது. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்
வந்து withdrew $26.4 billion from Indian equities in 2026. India's weight in Morgan Stanley Capital International Index declined from 21% September 2024 to 12.3% June 2026. அதாவது இந்தியாவோட வெயிட் இந்த மார்கன் ஸ்டான்லி கேபிட்டல் இன்டர்நேஷ்னல் இந்த இண்டெக்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது 21% இருந்து 12.3% வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டாப் 5 கண்ட்ரிஸ் அந்த ப்ளூபர்க் டேட்டா படி டாப் 5 கண்ட்ரிஸ் வந்து ஃபஸ்ட்டு USA $79.1 trillion, செகண்ட் சைனா $16.3 trillion, தேர்ட் ஜப்பான் $8.9 trillion, ஃபோர்த் ஹாங்காங் $7.6 trillion, ஃபிஃப்த் பொசிஷன் தைவான் $5.15 trillion, சிக்ஸ்த் சவுத் கொரியா $5.01 trillion, இந்தியா $4.84 trillion, செவன்த் பொசிஷனில் வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், ஏர் இந்தியா அண்ட் ரியாத் ஏர் சவுதி MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா இம்ப்ரூவ் ஏர் கனெக்டிவிட்டி பிட்வீன் இந்தியா அண்ட் சவுதி. ஹப்ஸ் வந்து டெல்லி, மும்பை, ரியாத்தில் வந்து இருக்குது. ஏர் இந்தியாவோட ஓனர் டாடா குரூப் சின்ஸ் 2022. Next news, Saurabh Vijay, CEO of Uday, has taken additional charges. CEO of Indian AI Mission, அதாவது இந்தியன் AI மிஷன் ஓட சிஇஓவாக சௌரப் விஜய் வந்து வராங்க. இவங்க ஆல்ரெடி UIDAI ஓட சிஇஓ. இப்போ இவங்களுக்கு அடிஷ்னல் சார்ஜாக தான் இந்த இந்தியன் AI மிஷனோட சிஇஓ பதவியை வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க யாரை ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னா அபிஷேக் சிங் வந்து நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியோட டைரக்டர் ஜென்ரலாக வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட், சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸராக வந்து சுதீப் ஸ்ரீவஸ்தவா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து மிட்டியோட ஜாயிண்ட் செக்ரட்டரியாக இருக்காங்க. இந்தியா AI மிஷன் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா மார்ச் 2024. இதுக்கான அவுட்லே வந்து 10,372 crore. இதுக்கான நாடல் ஏஜென்சி இம்ப்ளிமெண்டட் த்ரூ இந்தியா AI இண்டிபெண்ட் பிஸ்னஸ் டிவிஷன் அண்டர் டிஜிட்டல் இந்தியா கார்ப் கீழே வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, நார்வே செஸ் 2026 tournament was held from 25 May to 5 June 2026 in Oslo, Norway. அதாவது ஓஸ்லோ நார்வேல நார்வே செஸ் 2026க்கான டோர்னமெண்ட் நடந்திருக்கு. அதில் ஓப்பன் செக்ஷன் வின்னர், உமன் செக்ஷன் வின்னர், அதாவது ஓப்பன் செக்ஷன் உமன் செக்ஷன் சொல்லிட்டு 2 செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. ஓப்பன் செக்ஷன்னா எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. உமன் செக்ஷன்னா உமன் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஓப்பன் செக்ஷனில் 6 players from 5 nations, உமன் செக்ஷனில் 6 player from 4 nations. இது எத்தனாவது எடிஷன்னா 14வது எடிஷனாக இருக்குது. எங்கே நடக்குதுன்னா ஓஸ்லோ நார்வேல வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. இதை ஹாஸ்ட் பண்ணது ஓஸ்லோ ஹாஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ஓஸ்லோ ஹாஸ்ட் பண்ண ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட்டாக இருக்குது. ஸோ ஓப்பன் செக்ஷன் வின்னர் வந்து பார்த்திங்கன்னா ரமேஷ் பாபு பிரகானந்தா. இவங்க வந்து இந்தியாவோட சார்ந்தவங்க 18 பாயிண்ட்ஸில் வின் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் இந்தியன் எவர் டு வின் நார்வே செஸ் ஓப்பன் டைட்டில். ஸோ நார்வே செஸ் ஓப்பன் டைட்டில் இவங்க தான் வந்து ஃபஸ்ட் எவர் வின் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க யார் டிஃபீட் பண்ணியிருக்காங்கன்னா மேக்னஸ் கேர்ல்சனை வந்து வின் பண்ணியிருக்காங்க 2 டைம். மேக்னஸ் கேர்ல்சன் வந்து நார்வே கண்ட்ரியை வந்து சார்ந்தவங்க. செகண்ட் இவங்க வந்து பிரக்னாந்தா வந்துட்டு செகண்ட் பிளேயர் தான் இவங்களை வந்து டிஃபீட் பண்ணது. ஃபஸ்ட் பிளேயர் வந்துட்டு விஸ்வநாதன் ஆனந்த் தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மேக்னஸ் கேர்ல்சனை வந்து டிஃபீட் பண்ணியிருக்காங்க in a single Norway chess edition. ஓகேவா? ஸோ தோமராஜு குஹேஷ் இவங்க வந்து இந்தியன் பிளேயர் 6th பிளேஸில் வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹையஸ்ட் பிளேஸ்டு இந்தியன் உமன் வந்து திவ்யா தேஷ்முக் 5th பிளேஸ். அதர் இந்தியன் பார்ட்டிசிபேட் பார்த்திங்கன்னா கொனிரு ஹம்பி 6th பிளேஸில் இருக்காங்க. ஸோ உமன் செக்ஷன் வின்னர் யாருன்னா பிபி ஷாரா அஷே பைபுவா. இவங்க கஜகஸ்தானை வந்து சார்ந்தவங்க. 16.5 பாயிண்ட் வந்து எடுத்து வின் பண்ணியிருக்காங்க. தேர்ட் நார்வே செஸ் டோர்னமெண்ட் சாம்பியன். ஸோ 2024 அதாவது இந்த நார்வே செஸ் ஓப்பன் பண்ணி 14th எடிஷன். பட் இந்த நார்வே செஸ்ஸில் உமன் செக்ஷன் உமனுக்காக கொண்டு வந்த எடிஷன் வந்து 2024 ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதான் ஃபஸ்ட் எடிஷன். செகண்ட் எடிஷன் வந்து 2025, தேர்ட் எடிஷன் 2026 இப்போது. ஸோ இந்த இதில் வந்து வின் பண்ணவங்க தான் இந்த பிபி சாரா அவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க.
இதுக்கான ப்ரைஸ் மணி வந்து ஈச் டோர்னமெண்ட் டோட்டல் ப்ரைஸ் ஃபண்ட் வந்து என்ஓகே 1.69 மில்லியன். வின்னருக்கு வந்து என்ஓகே 77 லேக் வந்து கொடுக்குறாங்க. ரன்னருக்கு 3,50,000 என்ஓகே வந்து கொடுக்குறாங்க. டாப் 5 ஓப்பன் செக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு ஆர் பிரக்னானந்தா இந்தியா கண்ட்ரி 18 பாயிண்ட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. வெஸ்லே ஜோ இவங்க செகண்ட் வின்னர், USA 17. தேர்ட் வின்னர் அலிசேரா ஃப்ரோசியா ஃப்ரான்ஸ் 15.5. ஃபோர்த் மேக்னஸ் காலசன் நார்வே 13. ஃபிஃப்த் வினசென்ட் கேமர் ஜெர்மனி 8 பாயிண்ட்ஸ் எடுத்து வின் பண்ணியிருக்காங்க. டாப் 5 உமன் செக்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து பிபிசாரா கஜாஸ்தான் 16.5. செகண்ட் ஜீசு ஜின்னர் சைனா 16. தேர்ட் பொசிஷன் அன்னா மூசி சங்க் உக்ரைன் 14.5. ஃபோர்த் ஜூ வென்சன் சைனா 13.5. ஃபிஃப்த் வந்து திவ்யா தேஷ்முக் இந்தியா 9.5. ஸோ என்எஸ்எஃப் நார்வெஜன் செஸ் ஃபண்டோட பிரசிடெண்ட் லாசி ஓ லோவிக், ஹெட் குவார்ட்டர் ஓஸ்லோ நார்வே, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 1914. ஸோ நார்வேயோட பிஎம் ஜொனஸ் கஹர் ஸ்டோர், கரன்சி நார்வேஜியன் க்ரோன், என்ஓகே, கேபிட்டல் ஓஸ்லோ. Next news, Indian farmer shot put athlete Balwinder Singh Dhaliwal, popularly known as Baba Dhaliwal, passed away in Chandigarh. Early career வந்து பஞ்சாப் போலீஸ் அண்ட் டாடா ஸ்டீல். போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அத்லெட்டிக்ஸ் கோச் பஞ்சாப் யூனிவர்சிட்டி 2016 to 2024. வைஸ் பிரசிடெண்ட்டாக வந்து இருந்திருக்காங்க சண்டிகர் அத்லெட்டிக்ஸ் அசோசியேஷனில். இவங்க வந்து அர்ஜுனா அவார்டு 1987 வாங்கியிருக்காங்க. மகாராஜா ரஞ்சித் சிங் அவார்டு வந்து 1983 வாங்கியிருக்காங்க. லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் 1988 வாங்கியிருக்காங்க. நேஷ்னல் சாம்பியன் வந்து 10 டைம்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க 1981 1992 வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ், வேர்ல்டு என்வாயன்மெண்ட் டே ஜூன் 5 வந்து அப்சர்வ் பண்ணுறோம். இது 54th anniversary. ஆர்கனைஸ் பண்ணது UNEP பண்ணியிருக்காங்க. இதுக்கான தீம் இன்ஸ்பயர்ட் பை நேச்சர் ஃபார் கிளைமேட் ஃபார் அவர் ஃப்யூச்சர். ஃபர்ஸ்ட் அப்சர்வ் ஆனது 5th June 1973. UNEPோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இங்கர் ஆண்டர்சன், ஹெட் குவார்ட்டர் நைரோபி கென்யா, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 1972. அடுத்த நியூஸ் வந்து வேர்ல்டு டே அகெயின்ஸ்ட் ஸ்பெசிசம் வந்து ஜூன் 5. அதாவது ஸ்பெசிசம் அப்படிங்கிறது என்னென்னா ஹியூமன்ஸ் வந்துட்டு அனிமல்ஸை வந்து பயமுறுத்துவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து ஸ்பெசிசம் வந்து சொல்கிறாங்க. அதாவது அனிமல்ஸ்க்கு வந்து ஒரு கொஞ்சம் ரைட்ஸ் வந்து இருக்குது இந்த உலகத்தில் வந்து வாழ்கிறதுக்கு. ஹியூமன்ஸ் மட்டும் இதில் வந்து வாழணும்னு கிடையாது, அனிமல்ஸும் வந்து வாழ்கிறதுக்கு ரைட்ஸ் வந்து இருக்குது. அதுதான் வந்து ஸ்பெசிசம் வந்து சொல்கிறாங்க. அதுதான் வேர்ல்டு டே அகெயின்ஸ்ட் ஸ்பெசிசம். ஸோ ஜூன் 5 வந்து அப்சர்வ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு UN ரஷ்யன் லாங்குவேஜ் டே வந்து ஜூன் 5 செலிப்ரேட்ஸ் 227th birth anniversary of Alexander Sergeyevich Pushkin, known as the father of modern Russian literature. Other language day வந்து French language day 20th March, Chinese language day 20th April, English language day 23rd April, Spanish language day 23rd April, Russia language day 6th June, Arabic language day 18th December. So Russia's president Vladimir Putin, capital Moscow, PM Mikhail Mishustin, currency Russian ruble. Next, International Seaweed Day, June 4. Celebration in India, Mandabam Camp, Ramanathapuram, Tamil Nadu, organized by ICAR, CMFRI's Mandabam Regional Center. So, seaweedனா என்னன்னா இந்த சில நாடுகளை வந்து இந்த சீவிடை வந்து ஃபுட்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பொதுவாக வந்து ஏரில் கார்பன் டை ஆக்சைடு வந்து அப்சர்வ் பண்ணி கிளைமேட் சேஞ்சை வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் ஃபிஷ்ஷரோட அந்த இன்கம் வந்து உயர்த்துறதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுது. சீவிட் அப்படிங்கிறது வந்து நம்மளோட அந்த இக்கோசிஸ்டம் வந்து காப்பாற்றி உணவு இதை வந்து பாதுகாப்பு வந்து அதிகரிக்கிறதுக்கும் மீனவர் ஃபிஷர்மேன்லாம் இருக்காங்களா, ஸோ அவங்களோட இன்கம்மை வந்து உயர்த்துறதுக்கும் உதவுற ஒரு கடல் பாசி தான் வந்து சொல்கிறோம். இந்த இன்டர்நேஷ்னல் சீவிட் டே இது ஜூன் 4 வந்து அப்சர்வ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு பெஸ்ட் டே ஜூன் 6. தீம் வந்து டிஃபெண்டிங் ஹெல்த் அக்ராஸ் பார்டர்ஸ் த குளோபல் பவர் ஆஃப் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்.
ஸோ பெஸ்ட்டு அப்படிங்கிறது வந்து இந்த கொசு, எலி, காக்ரோச் இதெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதை வந்து பெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இதுக்கிட்ட இருந்து வந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக ஒரு அவேர்னஸ் கொண்டு வர டே தான் இந்த வேர்ல்டு பெஸ்ட் டே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது June 6 வந்து அப்சர்வ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஹிமாச்சல் பிரதேஷ் கவர்மெண்ட்டும் UNDPயும் வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா எய்ம் டு ப்ரொமோட் climate resilient and sustainable development. இப்போ சஃபாய் மித்ரா ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஹிமாச்சல் பிரதேஷோட சிஎம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. UNDPயோட அட்மின் வந்து அலெக்சாண்டர் டி க்ரூ, ஹெட் குவார்ட்டர் நியூயார்க் USA. ஹிமாச்சல் பிரதேஷ் சிஎம் தஹூர் சுக்வேந்தர் சிங் சுக்கு, கவர்னர் ஷிவ் பிரதாப் சுக்லா, கேபிட்டல் சிம்லா. இது சம்மர் டைமில், வின்டர் டைமில் தர்மசாலா. Thank you. Stay tuned for June 9th current affairs and subscribe my channel. Share with your friends.